வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2024 ஒரு 7 விஷயத்துக்காக இனி செலவே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். இந்த 7 விஷயத்தையும் நான் கரெக்ட் பண்ணிட்டேன், செலவு பண்ணாமல் இருந்துட்டேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக என்னோட சேவிங்ஸ் வந்து இந்த வருஷம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை. அதனால தான் இந்த 7 திங்ஸ் ஐ எம் நாட் ஸ்பெண்டிங் இன் 2024 அப்படின்ட்டு நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன அந்த 7 விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். சில விஷயங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுவேன், சில விஷயங்கள் வாங்க மாட்டேன், பட் அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக வேறு ஒன்று செஞ்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதனால தான் வந்து எந்தெந்த விஷயங்கள் வந்து அவசியமும் இதில் வரும், பட் அவசியமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனமாக செலவு பண்ணணும்னு நினச்சா நம்மளால் கண்டிப்பாக செலவு பண்ண முடியும். ஸோ அதை மனசில் வச்சுட்டு தான் வந்து இந்த 7 விஷயத்துக்காக இனி நோ ஸ்பெண்டிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அந்த 7 விஷயங்கள் என்னென்னு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கேளுங்க, அப்போ தான் நான் சொல்ல வர விஷயம் வந்து புரியும். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுவதை முற்றிலுமாக இந்த வருஷம் தவிர்க்க போகிறோம். நோ டு ஹோட்டல் அப்படிங்கிறத வீட்டில் தெளிவாக சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த பட்ஜெட் வீடியோ போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவிங்ஸ் வீடியோவில் என்னோடய வரவு செலவு உங்கள்கிட்ட காமிச்சேன். ஒவ்வொரு செலவுக்கும் நான் அமௌண்ட் எடுத்து வைக்கிறத காமிச்சேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் செலவுன்னு இருந்துச்சு. அப்போ வந்து என்கிட்ட ஹோட்டலில் வாங்கிக்க சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் ஒரே விஷயம் நான் சொல்லிட்டேன், ஹோட்டலில் வாங்கித்தாங்கன்னு கேட்டப்போ ஹோட்டலில் நான் வாங்கி தரத்துக்கு ரெடி, பட் ஆனால் நான் என்னுடைய பணத்தை எடுக்க மாட்டேன், நீங்கள் 3 பேரும் உங்களோட சேவிங்ஸ்லேருந்து தந்தால் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால் அவங்க கொடுத்த காசில் தான் வந்து நான் வாங்கி அவங்களுக்கு கொடுத்தேன், நான் சாப்பிடல. பட் ஆனாலுமே நான் செலவு பண்ணதுனால நான் என்ன பண்ணிட்டேன், ஹோட்டலுங்கிற செலவை நோட்டில் எழுதிட்டேன், அமௌண்ட் வந்து அவங்களே பே பண்ணியிருந்தாலும். ஸோ அதுக்கப்புறம் 2வது ஒரு தடவை கேட்டாங்க, அப்பையும் நான் சொல்லிட்டேன், ஸோ நான் இனி ஹோட்டலுக்காக ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் தேவைன்னா பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க அப்படியே ஜகா வாங்கிட்டாங்க. ஸோ இதுதான் நோ ஹோட்டலுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு நான் ஃபாலோ பண்ண டிப்ஸ். கண்டிப்பாக பசங்க அவங்க உண்டியிலேருந்து காசு எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி வீட்டில் ஒய்ஃப் கிட்டேயும் நான் சொல்லிட்டேன், வேணா நீ கொடுத்தீங்கன்னா நான் வந்து ஹோட்டலில் வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். ஸோ அதுலேருந்து இப்போ எல்லாருமே ஜகா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹோட்டல் செலவே இப்போ வரதில்லை, ஒரே ஒரு தடவை தான் வந்துச்சு, அதுவும் அவங்க கொடுத்த அந்த செலவு தான், அவங்க கொடுத்த பணத்தில் தான் நான் வாங்கி கொடுத்தேன். ஸோ இதே டெக்னிக்காக ஃபாலோ பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் முடிஞ்சால் இதே டெக்னிக்காக வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். 2வது நான் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம், நோ க்ரூமிங் இன் 2024. ஸோ க்ரூமிங்காக, அதாவது என்னுடைய பர்சனல் க்ரூமிங்காக நான் எந்த செலவும் பண்ண மாட்டேன். ஸோ க்ரூமிங் அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன செலவு பண்ணேன் அப்படின்னா, லாஸ்ட் இயர்ஸ்லாம் ஒவ்வொரு வாரமும் நான் வந்து கடையில் தான், சலூனில் தான் போய் ஷேவ் பண்ணுவேன். ஸோ ஷேவிங்க்கு வாரம் எப்படியும் 60 ரூபா கிட்ட போயிடும். ஸோ வீட்டிலையே வந்து ட்ரிம்மர் இருக்குது, ஸோ அதில் ஷேவ் பண்ணிக்கலாம், க்ளீன் ஷேவ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஆஃப்டர் ஷேவ் மட்டும்தான் வாங்கக்கூடிய செலவு வரும். ஸோ நோ க்ரூமிங் இன் 2024. ஸோ ஷேவிங் மட்டும் இல்லை, சில சமயம் நம்ம வந்து ஷேவிங் பண்ண போகிறப்ப நம்ம மனசை வந்து கலைப்பாங்க, சார் உங்களுக்கு டேன் ஆகிடுச்சு, நீங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள், மாஸ்க் போடுங்க, ஃபேஷியல் பண்ணுங்கள், அது பண்ணுங்கள். நான் மோஸ்ட்லி வந்து ஃபேஷியல் வந்து பண்ண மாட்டேன், பட் ஆனால் வந்து ஒரு மாஸ்க் மாதிரி போட்டு விடுவாங்க, அந்த ஃபேஸ் பீல் ஆஃப் மாஸ்க், அது பண்ணால் உங்களுக்கு டேன் ரிமூவ் ஆகும் நீங்கள் டெய்லி அலையிறதுனால அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நான் ப்ராப்பராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அதோட ரேட்டும் அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கொஞ்ச நாளில் மறுபடியும் வந்து டேன் ஆக தான் செய்யும். ஸோ ஆல்ரெடி வந்து இப்போ என்னைய எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னோடய ஸ்கின் கலர் டார்க்காக தான் இருக்கும். ஸோ நான் வந்து கலர்லாம் கிடையாது, டார்க் கலர் தான். இருந்தாலுமே அது ரொம்ப டேன் ஆகிறப்ப கொஞ்சம் பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பெட்டர் ஹோம் ரெமெடி பண்ணிக்கலாம். ஸோ ஹோம் ரெமெடி வந்து ஜென்ஸுக்கு நிறையா இருக்குது டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணலாம். அது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்மளோட க்ரூமிங் பண்ணிக்கலாம். அதில் எஃபெக்டிவாகவும் இருக்குது. பட் ஆனால் சோம்பேறித்தனப்படாமல் ரெகுலராக பண்ணால் நமக்கு இந்த டேன் ரிமூவ் ஆகுது. ஸோ அந்த ரிசல்ட் பார்த்ததுக்கப்புறம் நோ க்ரூமிங் அப்படின்னு சொல்லிட்டு 2024 நோ க்ரூமிங்க்கு குட் பை சொல்லியாச்சு. க்ரூமிங் பண்ணாமல் இல்லை, பட் நான் அதுக்கு பதிலாக வீட்டில் இருக்கக்கூடிய ஹோம் ரெமெடிஸ் யூஸ் பண்ணி நான் க்ரூமிங் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட் வந்து ஸ்டாப் இம்பல்சிவ் பையிங். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மனுஷங்களுக்குமே இருக்கும். நான் வந்து உங்களுக்கு 1000 அட்வைஸ் பண்ணலாம், இதில் சேவ் பண்ணுங்கள், அதில் சேவ் பண்ணுங்கள், இந்த செலவு குறைங்க, அந்த செலவு குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நானும் ஒரு இண்டிவிஜுவல் தான். எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களில் வந்து நான் இம்பல்சிவ் பையிங் பண்ண மாட்டேன், பட் என்னோடய வீக்னஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறப்ப கண்டிப்பாக இம்பல்சிவ் பையிங் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உண்டியல் பார்த்தா வீட்டில் 1000 உண்டியல் இருந்தாலும் டக்குன்னு ஒரு உண்டியல் பார்த்தா இது
இது பார்க்க அழகாக இருக்கே, இந்த சேவிங்ஸ் பண்ணலான்ட்டு வாங்குவேன். அது வேஸ்ட் ஆஃப் மணி தானே. இது வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம வந்து ஏதாவது ஒரு பொருட்கள் டெக்கார் பீஸ் பார்த்தா எனக்குலாம் ஆசை வரும், வாங்கி வீட்டில் வைக்கணுன்ட்டு. வாங்கி வீட்டில் வச்சதுக்கப்புறம் ஒன்று பசங்க எடுத்து உடச்சிருவாங்க, இல்லைன்னா அது க்ளீன் பண்ணாமல் இருப்போம். அந்த டெக்கார் பீஸை நம்ம மெயின்டைன் பண்ண மாட்டோம், இன்னொன்று ரெண்டட் ஹவுஸில். அப்படிங்கிறப்ப அந்த அமௌண்ட்லாம் வேஸ்ட்டு தான். ஸோ நம்ம பார்த்தோன்னே ஃபோர் தாட்ஸ் இல்லாமல் முன் பின்ன யோசிக்காமல் உடனே வாங்குகிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் இம்பல்சிவ் பையிங். அந்த விஷயத்தை நான் போன தடவை நிறையா பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கம்ப்ளீட்டாக இம்பல்சிவ் பையிங்கை வந்து நான் இந்த வருஷம் ஸ்டாப் பண்ண போகிறேன். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய ஜான்வரியில் வந்து நிறைய இது வந்துச்சு, யோசித்தேன் இது வாங்கணும் அது வாங்கணும் அப்படி வாங்கணும் இப்படி வாங்கணுன்ட்டு. வேணாம் அது யோசித்து அது யூஸ்ஃபுல்லாக அது மூலமாக நமக்கு பணம் சேவ் ஆகுதா, இல்லை பணம் வந்து அது மூலமாக நம்மளால் சம்பாதிக்க முடியுதா அப்படின்னு நான் மட்டும்தான் நான் வாங்குகிறேன். மற்றபடி நான் வாங்குறது கிடையாது. இந்த தடவை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த விஷயத்தில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 4வது விஷயம் என்ன அப்படின்னா, அவாய்டு காஸ்ட்லி ஸ்நாக்ஸ். காஸ்ட்லி ஸ்நாக்ஸ் வந்து வாங்கவே கூடாது அப்படிங்கிற முடிவில் இருக்கேன். லாஸ்ட் இயர் 2023 பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்நாக்ஸ் செலவு எப்போதுமே எக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம், பசங்களை ஸ்நாக்ஸ் கூட்டிகிட்டு போனால் அது வாங்கித்தாங்க இது வாங்கித்தாங்கன்னுவாங்க. இல்லை நான் தனியாக போனாலும் கண்ணு பார்த்து சரி அது ஓகேவா இருக்காது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ தெரியாமல் காஸ்ட்லி ஸ்நாக்ஸில் நிறையா போன வருஷம் செலவு பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கோன்னா ஒரு 4 பீஸ் ஆஃப் கேக் வாங்கினோன்னா 60 ருபீஸில் முடிஞ்சிடும். நான் கேக் பாக்ஸாக வாங்குகிறேன், அதில் வந்து ஒரு டின் கிடைக்குது, அதில் ஒரு பாக்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு 300 400ன்னு அதில் செலவு பண்ணுறது. 60 ரூபாவில் முடிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா 400 ரூபாவில் முடியும். அது இல்லாமல் சில கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் காஸ்ட்லியாக இருக்கும், அதே ஸ்நாக்ஸ் வெரைட்டி இன்னொரு பேக்கரியில் இருக்கும், சீப்பாக இருக்கும். காஸ்ட்லியாக இருக்கிறது தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சிட்டு அங்கே போய் வாங்குறது. பட் அதுவுமே சில சமயம் சொதப்பிருக்கு. ஸோ காஸ்ட்லியாக ஸ்நாக்ஸ் இருந்துச்சா அதுதான் டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஈவன் ரீசனபிளாக ப்ரைஸில் கூட ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ போன வருஷம் நான் நிறைய காஸ்ட்லி ஸ்நாக்ஸ் வாங்கி என் பணத்தை பயங்கரமாக வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து இந்த வருஷம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற முடிவில் தெளிவாக இருக்கேன். ஸோ நோ டு காஸ்ட்லி ஸ்நாக்ஸ், அதுவும் முடிவு பண்ணிட்டேன். 5வது விஷயம் பிராண்டட் ஐட்டம்ஸ். நான் வந்து பிராண்டட் ஐட்டம்ஸ் வாங்கினா குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு நினச்ச நாட்கள் உண்டு. அதை நான் அவாய்டும் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் போன வருஷம் அப்படி இருந்த நானே பிராண்டட் ஐட்டம்ஸில் என் காசை வேஸ்ட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3 பிராண்டட் ஐட்டம்ஸ் வாங்கி அது யூஸ் இல்லாமல் வீட்டில் சும்மாவே இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளை சொல்லிடுறேன். என்னோடய பர்த்டேக்கு நான் ட்ரெஸ் எடுக்கக்கூடாதுன்னு முடிவில் தான் இருந்தேன். ஸோ எங்கள் வீட்டில் நீங்கள் ஏதாவது ட்ரெஸ் எடுத்துக்கங்கன்னாங்க. சரி இவ்வளோ கம்பல் பண்ணுறாங்களே, சரி எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு துணி கடைக்கு தான் நான் போனேன். ஆக்சுவலாக அது பிராண்டட் ஷாப் தான். நான் இன்னும் கொஞ்சம் சிரமப்பட்டு வண்டியில் கொஞ்சம் தள்ளி போயிருந்தா கூட பெரிய பெரிய ஜவுளி ஸ்டோர் இருக்கும். ஸோ அங்கே நான் போயிருந்தேன்னா ஒரு 500 ருபீஸில் என்னோடய ஷர்ட் பர்ச்சேஸ் முடிச்சிருக்கலாம். பட் நான் பெட்ரோலை மிச்சம் பண்ணுறேன், இல்லை பிராண்டடே வாங்கிடுவோம் அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் நான் யோசித்ததுனால 2000 ரூபாய்க்கு ஒரு ஷர்ட் வாங்கி சும்மா தூங்குது. அது ரொம்ப வேஸ்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் காஸ்ட்லியாக இருக்குது, அந்த வாங்கினா மட்டும்தான் நம்ம குவாலிட்டியாக இருக்குன்றது கிடையாது. ரீசனபிள் ரேட்லேயும் குவாலிட்டி ப்ரைஸ் இருக்குது. ஸோ பிராண்டட் ஐட்டம்ஸ்க்கு இந்த வருஷம் நான் கண்டிப்பாக நோ சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 6வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டாய்ஸ் ஃபார் கிட்ஸ். இந்த வருஷம் பசங்களுக்கு விளையாட்டு சாமானே வாங்கி கொடுக்கக்கூடாதுங்கிறதுல ஸ்ட்ரிக்டாக இருக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வாங்கி அதை 2 நிமிஷம் கூட யூஸ் பண்ணாமல் தூக்கி எறிஞ்சிடுறாங்க. வேஸ்ட்டாக நம்ம 600 ரூபா 500 ரூபா கொடுத்து வாங்குகிறோம். பிளாஸ்டிக் பொருள்கிட்ட திரும்பி போடுறப்ப அது 50 ரூபாய்க்கு கூட போக மாட்டேங்குது. இன்னொன்று, இப்போ நம்ம அந்த ப்ளே ஏரியாவுக்கு, அதாவது டாய்ஸ் உள்ள ஏரியா கூட்டிகிட்டு போனால் தான் அவங்க டெம்ப்ட் ஆகுறாங்க. அப்படி இல்லை அவங்க அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகாமல் இருந்தால் அவங்களுக்கும் கேட்க மாட்டேங்கிறாங்க, சும்மாவா சொல்கிறது. ஸோ இப்போ டாய்ஸில் போய் காசை போட்டு வேஸ்ட்டாக இருக்குது. அது அவங்க விளாடவும் மாட்டேங்கிறாங்க. அது ஒரு நாளைக்கு மேலே அதை பற்றி யூஸும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஜஸ்ட் அது அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு அட்ராக்ஷன் தான். ஸோ இதில் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இனி டாய்ஸில் போட்டு அவங்களுக்கு காசை வீணாக்கக்கூடாது. அதுக்கு பெட்டர் கொஞ்சம் காசாக சேர்த்து வச்சு சைக்கிள் அந்த மாதிரி வாங்கி கொடுத்து அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. என்ஜாய் பண்ணி அதை யூஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நான் செலவு பண்ணணும். டாய்ஸ் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். இந்த ஜனவரியில் எவ்வளவோ கேட்டு பார்த்தாங்க, நான் ஸ்ட்ரிக்டாக முடியாதுன்னு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 7வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் அண்ட் ஜங்க் ஃபுட்ஸ். ஸோ இந்த வருஷம் நோ டு ஸ்வீட் அண்ட் ஜங்க் ஃபுட்ஸ். ஸ்வீட்ஸே வாங்கி தரக்கூடாது, அதாவது கடையில் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாக இருக்கேன். ஏன் அப்படின்னா பயங்கரமாக பூச்சிப்பல் வருது. ஜங்க் ஃபுட் அதே மாதிரி சிப்ஸு லேஸு இந்த மாதிரியெல்லாம் வாங்கி கொடுக்கறதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா
அதிகமாக அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருது. ஜங்க் ஃபுட் அந்த நூடுல்ஸோ அந்த மாதிரி எந்த ஃபுட்டுமே போன டைம் 2 டைம் 3 டைம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு இஷ்யூ ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த வருஷம் அவங்களே ஜங்க் ஃபுட் வேணாம் அப்படின்ட்டாங்க. ஸ்வீட்ஸும் வேணான்ட்டாங்க. ஜங்க் ஃபுட்னால் இந்த மாதிரி பப்ஸு, பேக்கிங் ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து அவங்கள அவாய்ட் பண்ணிடணும். பெட்டர் வந்து இப்போ அதிரசம் வாங்கி கொடுக்கலாம். கேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 2 months ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வாங்கி கொடுக்கணுங்கிற முடிவில் இருக்கேன். ஸோ வீட்டிலே ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் அவங்க வீட்டிலே செஞ்சிட்றாங்க, அதுவும் அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. அப்படிங்கிறதுனால ஸ்வீட்ஸ் அண்ட் ஜங்க் ஃபுட்டுக்கு கம்ப்ளீட் நோ சொல்லணும் அப்படின்ட்டு நம்ம பண்ணிட்டேன். இது வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு மெடிக்கல் செலவையும் வந்து இழுத்து விடுது. அவங்க பிள்ளைங்க கஷ்டப்படுறப்ப நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஸோ அதனால் நோ டு ஜங்க் ஃபுட்ஸ். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.